பிரியமானவர்களே, 2025ஆம் ஆண்டின் ஒரு நோன்பு நாட்களுக்குள்ளாக ஜெபத்தோடு நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளின் ஊடாக கடவுளுடைய இறை வார்த்தைகளை ஜெபத்தோடு நாம் இருதயத்தில் விதைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு டெஸ்டிமோனி என்று சொல்லக்கூடிய தலைப்பு. டெஸ்டிமோனி என்று சொல்லக்கூடிய வார்த்தை லத்தீன் வார்த்தையிலிருந்து டெஸ்டிஸ் என்று சொல்லக்கூடிய வார்த்தையிலிருந்து பெறப்பட்டக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த டெஸ்டிமோனி என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கிறிஸ்தவ பண்புகளில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வார்த்தையாக நாம் பார்க்கின்றோம். திருமறை வசனங்களின் ஊடாய் நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்ததற்கு பின்பதாக அல்லது ஆண்டவர் இல்லை என்று சொல்லக்கூடிய வெறுமை கடந்து வருகிற பொழுது சீடர்களும் கூட அழகாக சொல்லுவார்கள், நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவுக்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லுவார்கள். அந்த ஒரு சாட்சிகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவர்களாய் இருக்கக்கூடிய நமக்கு இந்த நாட்களில் தேவை என்பதைத்தான் இந்த திருமறையின் தலைப்பு உங்களுக்கும் எனக்கும் ஆழமாய் கற்றுத்தருகிறது. எரிகோ என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஆயக்காரர்களுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருக்கக்கூடிய சகை என்று சொல்லக்கூடிய கதாபாத்திரம் லூக்கா 19வது அதிகாரத்தை 1 முதல் 10 வசனங்களிலே கடந்து வருகிறதை நாம் திருமறையிலே வாசிக்கின்றோம். இந்த நிகழ்வை நாம் சாட்சியத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது சகையு சாட்சியோடு தன்னை அடையாளப்படுத்தினாரா சமூகத்திற்கு என்று சொல்லி ஒரு கேள்வி எழுப்பி பார்ப்பீர்கள் சொன்னால் இல்லை என்பது பார்க்கின்ற பொழுதே அல்லது வசனங்களை படிக்கின்ற பொழுதே நமக்கு தெளிவாக தெரியும். ஆனால் சகையனுடைய ஒரு உள்ளத்திற்குள்ளாய் ஒரு சேஞ்ச் வந்திருக்கிறது. என்ன சேஞ்ச் என்று சொன்னால் இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மாற்றம். இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மாற்றம். இது சாட்சியத்தின் துவக்கமாக நீங்களும் நானும் கருதலாம். சாட்சியத்தின் துவக்கமாக நீங்களும் நானும் கருதலாம். இந்த நோன்பு நாட்களிலே இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கும் தேவையான ஒரு சிந்தையாய் இருக்கிறது. இயேசுவை ஏன் காண வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சிந்தைகளை வெளிப்படுத்தி பார்ப்பீர்கள் சொன்னால், தான் வளர்ச்சியில் குறைவாய் இருக்கிறேன் என்று சொல்லி காட்டத்தி மரத்தின் உச்சத்தில் ஏறி நின்று கொண்டிருக்கக்கூடிய சகையுவை இயேசு கீழே கடந்து வருகிற பொழுது மரத்திற்கு கீழாக நின்று சகையுவை இயேசு 3 நிகழ்வுகளிலே வெளிப்படுத்துகிறார். ஒன்று, சகையுவை இயேசு காண்கிறார். இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லுகிற விருப்பத்தோடு காட்டத்தி மரத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சகையுவை இயேசு காண்கிறார். முதலாவது. இரண்டாவது, சகையுவோடு இயேசு பேசுகிறார். நீ கீழே இறங்கி வா என்று சொல்லுகிற ஒரு வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார். மூன்றாவது, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளை இயேசு சகையுனிடத்தில் வெளிப்படுத்துகிறதை திருமறை வெளிப்படுத்துகிறது. இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லி சாட்சியத்தின் மனமாற்றத்தின் துவக்கத்தை வெளிப்படுத்தின சகையு இயேசு இந்த வார்த்தைகளை சொன்னவுடனாகவே வெகு சீக்கிரமாக கீழே இறங்கி வந்து மனமகிழ்ச்சியோடு இயேசுவை வீட்டிற்குள்ளாய் அழைத்து செல்வதற்கு ஆயத்தமாகிறார். நடந்த நிகழ்வு நமக்கு நன்றாக தெரியும். சகையோடு இயேசு கடந்து போகிற பொழுது சுற்றிலும் இருக்கக்கூடியவர்கள் சகை ஒரு பாவியாக இருக்கிறான், பாவியாக இருக்கக்கூடிய சகையோடு இயேசு ஏன் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி கேள்விகளை வைக்கின்ற பொழுது சகையு மனமாற்றத்தின் அடுத்த துவக்கத்தை வெளிப்படுத்துகிறார். இயேசுவோடு பேசுகிறார். பேசக்கூடிய வார்த்தைகளில் வெளிப்படக்கூடிய அந்த சாட்சியத்தின் வார்த்தை, நான் என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவது, நான் அநியாயமாக யாரிடத்திலாவது வரி வசூலித்திருப்பேன் என்று சொன்னால் அதை நாளத்தனையாக திருப்பி தருகிறேன் என்று சொல்கிற வார்த்தைகளை இயேசுவினிடத்திலே வெளிப்படுத்துகிறார். இந்த வார்த்தைகள் கடந்து வந்த உடனாகவே ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லுகிறார். சகையனுடைய அந்த சாட்சியத்தின் மனமாற்றம் இயேசுவை காண அழைத்தது. இயேசுவை காண அழைத்த பொழுது இயேசு அழகாக சகையனோடு பேசுகிறதை வேத பகுதி உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்துகிறது. இந்த நிகழ்வு நடந்த உடனாகவே சகையு முழுமையான ஒரு சாட்சியத்தை இயேசுவுக்கு முன்பதாக வெளிப்படுத்துகிறார். அந்த சாட்சியம் சகையுவுக்கும் சகையனுடைய குடும்பத்திற்கும் ஒரு ஆழமான ரட்சிப்பின் அனுபவத்தை வெளிப்படுத்தினது. இன்றைக்கு இயேசுவை காண்பதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமானால் ஆண்டவர் நம்மை காண்பார், ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார், ஆண்டவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுவார். இந்த ஒரு சாட்சியத்தை கிறிஸ்துவ பண்பாக இந்த நோன்பு நாட்களிலே நீங்களும் நானும் வெளிப்படுத்த ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.